ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய வசனம், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கண்மணி என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ஆப்பிள் ஆஃப் த ஐஸ் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கண்களின் தெளிவான பார்வை திறனுக்கு கண்மணி என்னும் இப்பகுதி மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். எனவேதான் கண்மணியை பாதுகாப்பதற்காக தேவன் அதன் மீது கருவிழி, கண் இமை ஆகிய 2 முக்கிய பகுதிகளை ஏற்படுத்தியுள்ளார். நாம் பார்க்கின்ற காட்சிகளின் வெளிச்சத்தை சமநிலைப்படுத்த கருவிழி உதவுகிறது. அதுபோல ஏதேனும் ஆபத்துக்கள் கண்களுக்கு நேராக வரும்போது கண்மணியை பாதுகாப்பதற்காக கண் இமைகள் தானாகவே மூடிக்கொள்ளும். இவ்வாறு கருவிழியும் கண் இமையும் கண்மணியை பாதுகாப்பது போல ஆண்டவரும் எந்த ஒரு தீங்கும் நம்மை அணுகாமல் நம்மை பாதுகாக்கிறார். எனவேதான் தாவீது தனக்கு எதிராக வருகின்ற ஆபத்துகளிலிருந்து தன்னை பாதுகாக்க சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கண்மணியைப் போல என்னை காத்தருளும் என்று கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். அவரது விண்ணப்பத்தை கேட்ட தேவன் அவரை எதிரிகளின் கரத்திலிருந்து விடுவித்து பாதுகாத்தார். அதற்கு அடுத்த சங்கீதத்தில்தானே கர்த்தர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார் என்று தேவன் தன்னை பாதுகாத்த விதத்தை குறித்து தாவீது பாடுகிறார். நாமும் தாவீது போன்று கண்மணியைப் போல என்னை காத்தருளும் என்று விண்ணப்பம் செய்வோம். இதுவரை காத்த தேவன் இந்த மாதத்தின் 1ஆம் நாளிலிருந்து நிச்சயமாக நம்மையும் எந்த ஒரு ஆபத்தும் அணுகாமல் அவரது கண்மணியைப் போல பாதுகாப்பாராக. ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.